ஓம் நம சிவாய. விரதங்களில் மகாவிரதமாக கருதப்படக்கூடிய மகா சிவராத்திரி விரதம் 2026 வருடம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மாசி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது. இந்த விரதத்தை எப்படி தொடங்கணும், எப்படி நிறைவு செய்யணும், என்னென்ன முறைகளில் கடைபிடிக்கணும், இப்படி பல விஷயங்களை நீங்கள் சோசியல் மீடியாக்கள்லையும் புத்தகங்களையும் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் நான் அதை பற்றி இங்கே சொல்ல வரவில்லை. வேறு என்ன விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகா சிவராத்திரியில் இருக்கக்கூடிய சில சீக்ரெட்ஸை பற்றியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை செய்தால் கிடைக்கக்கூடிய பலனை பற்றியும் தான் சொல்ல வந்திருக்கேன். பொதுவாக இந்த மகா சிவராத்திரிக்கு ஒரு சில கதைகள் சொல்லப்படும். அதில் முதல்ல முக்கியமான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் உலக உயிர்களை காப்பாற்ற வேண்டி கடலில் தோன்றிய ஆலகால விஷத்தை தான் உண்டு மூர்ச்சையாகிய நாள் அப்படிங்கிறது புராண செய்தி. அடுத்து இரண்டாவது ஒன்று, பிரளய காலத்தில் அழிந்து போன உயிர்களை மீண்டும் பிறப்பிக்க வேண்டி உமையம்மை சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இயற்றிய நாள், தியானித்த நாள். அதனால் இந்த மகா சிவராத்திரி மிக புனிதமான நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நாளில் முதல் ஜாமத்தில் பிரம்மதேவர் சிவபெருமானை பூஜிக்கின்றார். இரண்டாம் ஜாமத்தில் மகாவிஷ்ணுவும், மூன்றாம் ஜாமத்தில் உமையம்மையும், நான்காம் ஜாமத்தில் தேவாதி தேவர்களும் பூஜிக்கின்றார்கள். இதில் ஐந்தொழில்களை புரிகின்ற சிவபெருமான். பொதுவாக முத்தொழில் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இவன் என்ன ஐந்தொழில் அப்படின்னு சொல்கிறான்னு நீங்கள் யோசிக்கலாம். சிவ தத்துவங்களில் சிவபெருமானே ஐந்தொழில்களையும் நடத்துகின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய பஞ்சமுகங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அகோரம் அப்படிங்கிற 5 முகங்கள். ஐந்தொழில்களை புரியக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பிரம்மா படைக்கும் கடவுளாகவும், மகாவிஷ்ணு காக்கும் கடவுளாகவும், ருத்ரன் அழிக்கக்கூடியவராகவும், மகேஸ்வரன் மறைக்கக்கூடியவராகவும், சதாசிவன் அருளக்கூடியவராகவும் இருக்கின்றார்கள். இந்த 5 தொழில்களும் யார் செய்கிறாங்க அப்படின்னா, சிவபெருமானே 5 வடிவங்களாக நின்று செய்கின்றார். சத்யோஜாத முகம் படைக்கும், வாமதேவ முகம் காக்கும், தத்புருஷ முகம் அருளும், ஈசான முகம் மறைக்கும், ருத்ரமுகமான அகோர முகம் அழிக்கும். இப்படி 5 தொழில்களையும் சிவபெருமானே செய்கின்றார். இதில் முதல் ஜாமத்தில் பிரம்மதேவர் பூஜிக்கின்றார். அப்போ சிவபெருமானிடம் எந்த அசைவும் இல்லை. இரண்டாம் ஜாமத்தில் மகாவிஷ்ணு பூஜிக்கின்றார். அப்பவும் எந்த அசைவும் இல்லை. மூன்றாம் ஜாமம் என்று சொல்லக்கூடிய லிங்கோத்பவ காலம். அந்த லிங்கோத்பவ காலத்துக்கு இன்னொரு செய்தியும் உண்டு. சிவபெருமான் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் அடிமுடி தெரியாவண்ணம் மிக பெரும் ஜோதியாக, ஆதியந்தமில்லாத ஜோதியாக நின்றதாக சொல்லப்படக்கூடிய நேரமும் இந்த லிங்கோத்பவ காலம். இந்த நேரத்தில் உமையம்மை சிவபெருமானை பூஜிக்கின்றார். உமையம்மை பூஜிக்கின்ற பொழுது சிவபெருமானுடைய திருமுகத்திலே ஒரு சிறு மாறுதல், மந்தகாசம் புரிகின்றார், புன்னகை புரிகின்றார். பொதுவாகவே ஸ்பரிசத்தை உணர்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்பவுமே ஒரு உயிர்கள் ஒரு மனிதராக இருந்தால் எப்படி யாருடைய ஸ்பரிசத்தை உணர்வார்கள்? ஒரு குழந்தை யாருடைய ஸ்பரிசத்தை உணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய், தந்தை, தாய் மாமன் என்ற 3 உறவுகளுடைய ஸ்பரிசத்தை தான் ஒரு குழந்தையானது உணர முடியும். அதோடு வளர்ந்து பெரியவர்களானதுக்கு பின்னால் தன்னுடைய இணையுடைய ஸ்பரிசத்தை மட்டுமே அவர்களால் உணர முடியும். இப்படி 4 பேருடைய ஸ்பரிசத்தை மட்டும்தான் உணர முடியும். தன்னுடைய பாதியான சரிபாதியாக விளங்கக்கூடிய உமையம்மை பூஜித்தவுடன் அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்து சுவாமியுடைய திருமுகத்திலே ஒரு சிறு புன்னகை, ஒரு மந்தகாசம் வருகிறதாம். சுவாமிக்கு நினைவு திரும்பிய நேரம் அப்படின்னு இந்த லிங்கோத்பவ காலத்தை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான நேரம். உமையம்மை சிவபெருமானை பூஜிக்கின்ற இந்த 3ஆம் ஜாம வேளையில் நீங்கள் சிவபெருமானை பூஜிக்க நீங்கள் கோவிலுக்கு போக முடியலைன்னாலும் பரவாயில்லை, இந்த மகாவிரதத்தை கடைபிடிக்க முடியலைன்னாலும் பரவாயில்லை, 3ஆம் ஜாமத்தில் மட்டும் முழுமையாக கண்விழித்திருந்து பசியோடு சிவநாமத்தை மனதிலும் உதட்டிலும் வைத்து நீங்கள் அந்த விரதத்தை நோட்கின்ற பொழுது, விரதமாக இருக்க முடியலைனாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் விழித்திருந்து சிவபெருமானை வழிபடுகின்ற பொழுது முழு விரதத்தை நீங்கள் அனுஷ்டித்ததற்கான பலனை சிவபெருமான் முழுமையாக வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இந்த வருடம் இந்த லிங்கோத்பவ காலமானது நடுநிசையில் 12:09 1 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யணும். கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட அந்த நேரத்தில் விழித்திருக்கிற பொழுது சிவபெருமானுடைய அருளானது பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும்.